குபேரர் செல்வத்தின் தெய்வம், யாக்ஷர்களின் அரசன். தன் செல்வச் சிறப்பையும் பெருமையையும் உலகிற்கு காட்ட விரும்பிய அவர் ஒருநாள் மிகுந்த விமர்சனத்துடன் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தார். அந்த விருந்துக்கு தன் பக்தியான பரமசிவனையும் அழைத்தார். ஆனால் சிவன் நேரில் வராமல் தனது மகன் கருணைமிகு கணேசனை அனுப்பினார். விருந்தில் சிறுவனாக வந்த கணேசனை குபேரர் சிறிது மதிப்பீட்டுடன் பார்த்தார். இவனுக்கு கொஞ்சம் உணவே போதும் என எண்ணிய குபேரர் கணேசனுக்கு குறைவான உணவையே வழங்க திட்டமிட்டார். ஆனால் கணேசன் சாப்பிடத் தொடங்கியதும் விருந்தின் உணவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக காலியாகத் தொடங்கின. அவர் சாப்பிடும் வேகம் சமையலறையை முழுமையாக வெறுமையாக்கியது. இதை பார்த்த குபேரர் அதிர்ச்சியடைந்து தன் அகந்தையை உணர்ந்தார். அவர் சிவனிடம் மன்னிப்பு கோர சிவன் மென்மையாக சொன்னார், செல்வமும் பணமும் காலத்தின் ஓட்டத்தில் மறைந்து போகும். ஆனால் உண்மையான செல்வம் மனதின் மகிழ்ச்சியும் நீதியும் என்றும் நிலைத்திருக்கும். செல்வத்தின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கும் ஒரு ஆழமான பாடமாகும்.